வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? நம்ம பக்கத்தில் நீ யாரும் உட்காந்துருக்காருன்னா, வணக்கம் தலைவரே. வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ரைட், ஓகே. ஈரோடு வந்திருக்காரு ரஜினி முனிஷ். என்னுடைய வீடியோவில் நிறைய பார்த்துருப்பீங்க. ரஜினி மாதிரி ஒரு கலக்கிடுவார். இந்த நம்ம ஊத்தங்கரையில் ப்ரோக்ராம் பண்ணோம் இல்லையா, அந்த வீடியோஸ் நல்லா போகும், நல்லா போயிடுது, சூப்பராக போயிருக்கு, நல்லா இருக்குது, நல்லா பாராட்டியிருக்காங்க. ரஜினி முனிஷ் இவர் தான். மேக்கப் போட்டான்னு வச்சுங்களேன், அப்படியே இருப்பார். நம்ம ரஜினி சோமு எப்படி இருக்காரோ அதே மாதிரி நம்ம ரஜினி முனிஷும் டிட்டோவாக இருப்பார். நல்ல மனிதர். இப்போது ஈரோடு வந்திருக்காரு. என்ன விஷயமா வந்த சொன்னேன்? கோர்ட்டு தலைவர் அன்றைக்கி போயிருந்தாருங்க. அவரோட வீடியோவில் பார்த்தேன். கோர்ட்டெல்லாம் பார்த்தா விலை ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்குது. பெரிய பெரிய கடைக்கு போனீங்கன்னா இப்போ 10,000 5,000 போட்டு வாங்கி ஒரு டைம் 2 டைம் யூஸ் பண்ண பார்க்க ஏக்கர் போட்டு மாட்டிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் 1500 சூப்பர் சூப்பர் கோட்டெல்லாம் இருக்குது. அதாவது 10,000 மதிப்பில் கோட்டைக்கு 1000 ரூபாய் 1000 சூப்பர் கோட் இருக்குது. அதனால் அவன் வீடியோ பார்த்தேன். சரி, நீங்கள் 2 கோட் எடுக்கலாம். நீங்கள் ஈவினிங் ப்ரோக்ராம் அந்த ஈவினிங் ப்ரோக்ராம். அதனால் நான் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன். நைட்டு வாங்க இப்போ காலையில் பார்க்கலான்னாரு. போயிட்டு நல்ல அருமையான கோட் ஒரு கோட் எடுக்கலான்ட்டு இருக்கேன். ஆக்சுவலாக ராஜா சின்ன ரோசா ஒரு கோட் போடுற ஒயிட் கோட்டு, அது கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஆமாம் ஆமாங்க, அது ஆமாம். ரஜினி கோட் போடாமல் வேறு லெவலில் இருக்கும். இன்றைக்கி போய் பார்க்கலாம். அது பட்டன் ஷோரூம் எங்கே இருக்குன்னா வளசரவாக்கம். இந்த வீடியோ நான் எதுக்கு போகிறேன்னா, கிட்டத்தட்ட மிடில் கிளாஸ் பிலோ மிடில் கிளாஸ் எல்லாம் மாப்பிள்ளை கோட் ஷூட்லாம் எடுக்கிறாங்க. 10,000 ஒரு நாள் தான். அப்புறம் என்ன பண்ணுறாங்க? ஏக்கர் போட்டு மாட்டிடுவாங்க. தண்டத்துக்கு போச்சேன். அது வந்து 1000 ரூபாய் ஆயிடுச்சு. அப்படி டிட்டாக இருக்கும். போட்டு தூக்கி போட்டு தான். ஒரு நாள் கூத்துக்கு மீசையை வச்சா மேடையில் ஒரு நாள் கூத்து தான் அது. அந்த ரிசப்ஷன் போட்டோமா கைட்டு போட்டோமா 1000 பரல, 15,000 ஜாஸ்தி இல்லை. சரி, மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாத்துக்குமே சிறப்பான ஒரு கடையை அண்ணன் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைப்பார். எல்லாருமே மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு நல்ல மேரேஜெல்லாம் பண்ணுற மாதிரி தான் நீட்டாக அங்கே போயிடுங்க. விலை கம்மியாக இருக்கும், சிறப்பாகவும் இருக்கும். இப்போ அந்த கடை தான் போகலாமா? ஓகே, போகலாம். நம்ம சிம்மு தானே வர சொல்லுங்கள். ரைட், ஓகே, வந்து பார்க்கலாமா? ஓகே, டன். ஓகே, இதான் வலசரவாக்கம். எப்பவுமே ஒரே டிராஃபிக் இடம். நம்ம தலைவர் நிற்கிறார் பாருங்க. பட்டன்ஸ் நான் அட்ரஸோடு போடுறேன். சப்போஸ் வந்து வாங்கிக்கிங்க. நம்ம மிடில் கிளாஸ் பீப்புள்லாம் உள்ளே போகலாமா? போய் பார்க்கலாம். இதான் தம்பி, நல்லா இருக்கியா? ஓகேப்பா, உள்ளே போகலாம். இங்கே போனோடனே கோட் இருக்கு பாருங்கள். நம்ம ரேட் பார்க்கலாமா? நம்ம மதன் வந்துட்டு இருக்கா போல். இதான் முனிஷே, பார்த்துக்கோ. கண்டி பாரு, கண்ணாடி பாரு. இதோட சின்னது கூட எடுத்துக்கலாம். சைஸ் கரெக்டாக இருக்குது. பட் இது வந்து ஆஃப் ஒயிட்டு. இது ஃபுல் ஒயிட்டு இல்லை நம்மக்கிட்ட. இந்த மாதிரி மிக்சிங் பியூர் ஒயிட்டாக இருக்கணும். இங்கே ஒயிட்டு வந்து நம்ம முனிஷ் வந்து பியூர் ஒயிட்டு கேட்டார். இது ரேட் என்னப்பா? இது பாருங்கள், 1499 போட்டிருக்கு. பட் 1050 இல்லையா? எல்லா கோட்டும் ப்ரைஸ் அவ்வளோதாங்க இருக்குது. விலைலாம் கம்மியாக தான் இருக்குது. உனக்கு பியூர் ஒயிட்டு தான் உங்களுக்கு இல்லைல்ல. பேண்ட்டு கூட 600லேருந்து இருக்குது. இப்போ பிளாக் பேண்ட் ஒன்று கேட்டிருக்கேன் நான். எனக்கு இருக்கா 46ல்? 46 பஸ் நம்பர் மாதிரி கேட்குறேங்களா நான்? இல்லை, நம்ம பிளாக் தான். நான் பிளாக் தானே போடுவேன். பிளாக் அண்ட் பிளாக். டிஷர்ட் 300லேருந்து இருக்கான். பேண்ட் வந்து 600லேருந்து இருக்குது. பனியன் வந்து 300லேருந்து இருக்குது. பட் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குது. நம்மளுக்கு வந்து பட்ஜெட்டு விலை கொஞ்சம் கம்மியாக தான் நம்ம டக்குன்னு எடுக்க முடியும். நம்ம சிம்மு மதன் வராரு. ரெட் கலர் கோட்டை நீங்கள் நம்ம பார்த்து இருக்குல்ல, அது M1 XL ஒன்று, அது ஒன்று எடுத்து வச்சுருங்க. நம்ம சிம்மு மதன் அவரும் நான் ஒன்று எடுக்கணும். அதுதான் ரெட் கலர் கோட்டு. எந்த போயிடுச்சா? எல்லு வந்து மதந்து, எந்த வந்து XL. எக்ஸல் என் சைஸ் இல்லையா? சரி, ஓகே. இப்போ இது எடுத்திருக்கேன் நானும் சிம்மதும் ஒரே மாதிரி எடுத்துக்கலான்ட்டு. ப்ரோக்ராம்னா போகிறப்போ 2 பேர் ஒரே சமயம் TR STR காம்பினேஷன் கேட்குறாங்க. அப்போ இது மாதிரி போட்டுமா நல்லாயிருக்கும். ஓகே, இது இன் பண்ணால் நல்லாயிருக்கும். இன் பண்ணிட்டாலே பக்காவாக இருக்கும். ரைட், அதான் வந்து இருக்கார் வரட்டும். இது வந்து இது கூட ஆக்சுவலாக வந்து இது நம்ம கோட் போட்டிருக்கோம் இல்லையா? இது போடுறப்போ இப்படி பிரியக்கூடாது, இப்படி வந்து நிற்கணும். இது வந்து XL. நான் XXL இருக்கான்னு கேட்டிருக்கேன். XXL தான் நல்லாயிருக்கும்.
ஃபுல் ஷர்ட்டு பிளாக் கேட்டிருந்தேன். பிளாக்ல வந்து டிசைனாக இந்த மாதிரி இருந்துச்சு. 700 800 நம்ம பிளாக் தான். பிளாக் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது என்ன ரேட்னு பார்த்தா 550. ஓகே, ரீசனபிள். எனக்கு தான் இந்த மாதிரி 500 தான், 500 400 500 தான் நல்லாயிருக்கும். வந்து டபுள் எக்ஸ்எல் ஷர்ட் எடுத்தேன். இதில் வந்து டபுள் எக்ஸ்எல் ஸ்லிம் ஃபிட் போல் இருக்குது. ஏன்னா பட்டன் போட முடியல. டபுள் எக்ஸ்எல் இது டபுள் எக்ஸ்எல் 10, இது ஸ்லிம் ஃபிட்டு. ஸ்லிம் ஃபிட்டு தான் இது கொஞ்சம் டைட்டாக இருக்குது. சரி, நல்லா இந்த மாதிரி கலர் தான் உங்களுக்கு போட்டால் நல்லாயிருக்கும். இந்த ரஜினி சார் அவங்க போட்டு வர அடி 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 அதான் இருக்குல்ல. ஐயோ 40 இருக்கு, ஆனால் 42 இது 40 தான் நல்லாயிருக்கும் இல்லை? போட்டு பாருங்க, டைட்டாக இருக்கும். வந்து 42வா? 42 நல்லா இருக்குது. குவாலிட்டி நல்லா இருக்குது. 500 தான் இது. 500 600 அது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. பட் எல்லாமே விலை கம்மி தான். ஆமாம், பாரு 42 இருக்கான பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி க்ரீன் கலர் கோட் போட நல்லா இருக்குமா? இப்போ நானும் மதனும் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்ணுறோம். இது வந்து 1900 1500 தருவாங்க. 500 எல்லாம் கம்மி பண்ணுறாங்க. இந்த பட்டன் ஷோரூம் நான் எது காமிச்சேன்னா, இந்த வீடியோ வந்து எனக்கு ஓகே, என் ஒய்ஃபுக்கு பார்ப்பாங்க. அவங்க வந்து என் பையனுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் பார்க்குறாங்க, இங்கே வந்துடலாம். முக்கியமாக ரிசப்ஷனுக்கு போகிறவங்க இந்த மாதிரி கோட்டு சூப்பராக இருக்கு பாருங்கள். நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் போட்டு காமிச்சேன். நான் ரெட் கலர் கோட்டு, ரெட் கலர் வந்து ட்ரிபிள் எக்ஸ்எல்ல சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது பதில் இதை போட்டு பார்க்க சொன்னாங்க. இது போட்டு பார்த்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இப்போது நொலாம்பூர் ஈஸ்ட் முக்கு பேரா அங்கேருந்து வா வா மதன், வா மதன், உனக்கு வந்து வெயிட்டிங், வா வா. இப்போ இந்த சைஸில் வந்து ரெட்டு வந்துடும்ல, வந்து அந்த வர சொல்லிட்டு நான் காசு கொடுத்துறேன். மதன் மதன் சூப்பரா இருக்கு. அந்த மதன் வந்துட்டாரு. வணக்கம் சொல்லிட்டு எல்லாருக்கும். வணக்கம் வணக்கம் மக்களே. வெந்து தெரியுது காடு. நம்ம சூப்பர் ஸ்டார் முனிஷ் அண்ணனுக்கும் டிஆர் அண்ணனுக்கும் வணக்கத்தை போடு. ரைட், ஓகே. ஃபுல்லாக சூப்பரா இருக்குண்ணா. இப்போ வந்து ரெட் கலர் கேட்டுங்க. உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று கேட்டுங்க. உனக்கு ஆல்ரெடி இங்கே இருக்கு, எனக்கு இல்லை. நொலாம்பூர்லேருந்து வந்துட்டு இருக்கு. ஆமாம், நான் காசு குத்துறேன் சொல்லிட்டேன். ஓகேங்களா? இல்லைண்ணா, கண்டிப்பா அண்ணனுக்கு முனிஸுக்கு தான் ஒயிட் இல்லை. ஒயிட்டு அண்ணன் மனசே ஒயிட் இல்லைண்ணா. அது ஒயிட், உனக்கு எது ஒயிட்டு? அதான் மதன். ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். அண்ணன் வந்திருக்காங்க சென்னைக்கு, மிகப்பெரிய விஷயம். ஒரு ப்ரோக்ராம் விஷயமா வந்தாலும் முக்கியமாக இவர் வந்ததுக்கு காரணம், இங்கே வந்ததுக்கு காரணம் வந்து நம்ம வீடியோஸ் பார்த்துருக்காரு. கோட்டு 1000 ரூபா கிடைக்கணும்னா சரி ஒயிட் கோட் எடுத்து செம்ம. உண்மையிலே பட்டன்ஸ் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. அதான் சொல்றேன், 7000 8000 10000 போட்டு கோட்டு வாங்கி வேஸ்ட் பண்ணதோட 1000 ரூபா போட்டோமா ஒரு நாள் கூட்டு போட்டு முடிச்சிடலாம். வாங்க மக்களே, பல கலர்ஸ் இருக்கு எல்லாமே. இது என்ன கம்பெனி? எல்லாமே ஸ்லிம் ஃபிட் கோட்டுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். எந்த விதமான உடம்பா இருந்தாலும் சரி, அது பக்காவான ஃபிட்டு. ஸ்லிம் ஃபிட் இல்ல பட்டன்ஸ் ஷோரூம் சூப்பரா இருக்கும். இல்லை மதன், எனக்கு அதுவே ரெட் எடுத்துட்டு சொல்லுங்க. நீ ஒரு ரெட்டு போட்டு பாரு. எம்ஐ எல்லாம் உண்டு. எம்முண்ணா, எம்மு நேற்று அணியை போட்டு பார்த்தல. எம்மு தானே அது? எம்மு தான். இப்போ நானும் மதனும் எதுக்கு எடுக்கிறோன்னா, டிஆர் எஸ்டிஆர் காம்பினேஷன் நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. வா மதன், நீங்கள் சொல்லிவிடு. டிஆர் எஸ்டிஆர் காம்பினேஷன் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க மக்களே. ஸ்டேஜ் ஏறப்போ 2 பேரும் ஒரே ட்ரெஸ்ல ஏறிட்டு மிமிக்ரி பண்ணுறது சரி, ப்ரோக்ராம் பண்ணுறது சரி, இவரை பற்றி நான் பேசுறது, என்னை பற்றி இவர் பேசுறது, ஒரு இன்ட்ரடியூஸ் கொடுக்கறதுக்கு ஒரு பக்காவாக கோட் ஷூட் கூட நல்லா இருக்கும் சொல்லிட்டு வந்திருக்கோம். ரெட் கலர் வாங்கலாம் சொல்லிட்டு ஐடியா மதன் சொன்னார். பஸ்ட் நம்ம ஏற்கனவே அந்த கலர் எடுத்திருக்கோம், பச்சை. ஆமாம், இப்போ 2 எடுக்க போகிறோம். உனக்கு ஒன்று எனக்கு ரெட்டு. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நிறைய இடத்துல வந்து நம்ம 10 நிமிஷம் தான் எங்களுக்கு டைமே கொடுப்பாங்க. ஏன்னா கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான் எங்களோடது. சார் அப்போ கரெக்டாக நம்ம கோர்ட்டில் போயிட்டு இறங்கி, ஸோ நம்ம ஏதாவது கான்செப்ட் ஒரு 10 நிமிஷம் ஒரு கான்செப்ட் பண்ணிட்டு டக்குன்னு வெளில வந்துடலாம். அப்போ நம்ம பழையபடி பிளாக் போடுறது, அது ட்ரெஸ் பண்ணுறது, இன்ட்ரடக்ஷன் மட்டும் நம்ம மாதிரி கலந்து. ஸோ மற்ற ஷோஸ்னால் நாங்கள் கெட்டப் போட்டு பண்ணுவோம், டைம்ஸ் இருக்கும். சில இடத்துலலாம் 10 நிமிஷம் 20 நிமிஷம் தான் கொடுப்பாங்க. அப்போ 2 செக்மெண்ட்னா கரெக்டாக அது ஒரு கோட்டோடு இறங்கணுமா, ஒரு கான்செப்ட் மாதிரி போட்டோமா, ஒரு டான்ஸை போட்டோமா, அதோட ஃபினிஷ். மக்களுக்கு நம்ம சொல்லி ஆகணும். டிஆர் எஸ்டிஆர் காம்பினேஷன் நல்லா இருக்கு, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நம்மள்கிட்ட சொல்லியிருக்காங்க, ப்ரோக்ராம் நடத்தி சொன்னாங்க. கண்டிப்பாக அப்பா புள்ள மகன் எங்கேயும் இல்லையா? ரஜினி கமல் வேற. ஆமாம்,
டிஆர் எஸ்டிஆர் இது வேற தனி ரகம். ஆமாண்ணா இப்போ டிஆர் ரஜினியோட பண்ணாரு. ஒண்ணு இல்லை, ஒரு ஸ்டேஜ் 4 நிமிஷம் பண்ண வரோம் பார்த்து வேற லெவலில் இருக்கும் கூலி இது. இவர் வந்து இப்போ மேக்கப் போட்டோன்னு வச்சிங்களேன் அசந்து போயிடுங்க, அப்படி இருப்பாரு. ஒரிஜினாலிட்டி தலைவர் வாய்ஸ் அப்படியே பேசுவார் அண்ணன், உண்மையிலே கிரேட். இப்ப பேச மாட்டாரு, கெட்ட போட்டா அந்த கை அசைக்கிறது. முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் என்ன படத்துல ஜனநாயகன் படத்துல அண்ணனும் தலைவரும் பண்ணியிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ஆகும் டிஆர் ஆல்ரெடி நகல் கலைஞர்கள். ஸோ அருமையான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய அண்ணன்கள் பண்ணியிருக்காங்க. மக்கள் இவரை பாருங்க ஜனநாயகத்தில் எப்படி இருக்காரு, கன்னத்து சுர ஸ்டைலு வேற லெவலில் இருக்கும். அது சொல்லிட்டு சொல்லக்கூடாது, அதே சொல்லக்கூடாது. வெயிட் பண்ணி பாருங்க, பொங்கல் ரிலீஸ் ஆகும் ஜனநாயகன். ஓகே, தேங்க்யூ. வந்துட்டுக்கா பிரதர்? இப்போ போட்டுருக்கீங்கல்ல, ஆமாம், இந்த சைஸ் தான் இருக்கும். மதன் இது ஓகேப்பா, மதன் இது அண்ணே ஓகேவா? இது இதை விட இன்னும் கொஞ்சம் ஃபிட்டு வேணும். பெருசா இருக்கு. பெருசா இல்லை, கோட்டு பெருசு. ஆமாம் அதாவதுங்க கோட்டு போட்டால் பண்ணிக்கணும். இது இங்கே இருக்குதுல்ல, இல்லைண்ணா இது பெருசுண்ணா. இதை விட ஒரு சின்ன சின்னது போனால் சின்ன இன்னும் போட்டோ பெரிய. இங்கே இருக்குது. இது நல்லா இருக்கு. சரி, இதாக இருக்காமா? இதாக இருக்கும். சரி, ஓகே ஒன்றே ஒரு கொண்டு வந்துக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. கொஞ்சம் முன்னாடியோ எல்லுண்ணா இது. கை முன்னாடி வருது இது. ஆமாம் ஆமாம், கை முன்னாடி வருது. கோட்டு பெருசு. இது எம்மு தான் கரெக்டாக இருக்கும். இது எல்லாம் எல் இது எம்மு தான் கரெக்டாக இருக்கும். என்ன பண்ணலாம்? பிளாக் ரெண்டு பேரும் ஒன்றா எடுக்கணும், ஒரே கலரில் எடுக்கணும். இல்லை இப்போ வர வைக்கல, நிறைய இது இருக்கு இல்லையா நம்ம ஷோரூம்ஸ் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன சரி, போட்டுப்பா, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். முன்னாடியோ இப்படி போனால் நல்லா இருக்காது, ரெண்டு பேரும் ஒன்றா தான் போனால். அதுதான். சரி, ப்ளூ பார்க்கலாம். சப்போஸ் ரெட்டு இல்லைன்னா என்ன பண்ணுறது? ரெட்டு தான் அட்ராக்ஷன். ரெட்டு நல்லா இருக்கும். சரி, நம்ம சிம்புன்னா டிஆரை பிடிச்சது ரெட்டு பிளாக்கு. பிளாக் ஃபர்ஸ்ட்டு, ரெட்டு அவங்க ரொம்ப லைக் பண்ணுவோம். நம்ம அட்ராக்ஷனாக இருக்கும் ரெட்டு. எந்த ஃபங்க்ஷன்னாலும் ஒரு கலக்கலாக ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். உடனே இறங்கி ஒரு ஸ்டார்ட்டை போட்டு டக்குன்னு வந்துடும். சரி, ஓகே. ஆமாம் பாருங்கள், இந்த ரெட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? ரைட், ஓகே ஓகே. இப்போ ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் எடுத்துருக்கோம், தெரியுதுங்களேன்? இதில் மாதிரி எப்படி இருக்குது? இதே மாதிரி ஸ்டேஜ் ஏன்னா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு பிளாக் அண்ட் பிளாக். அந்த ஸ்டேஜில் நம்ம நிற்கிறது இன்னமும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் 5 நிமிஷம் தான். ஆமாம், மிமிக்ரி முடிச்சுட்டு கீழே இறங்க போகிறோம். இல்லையா? அடுத்து நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் ப்ரோக்ராம் பண்ணலாம். நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன் எல்லாமே சீஃப் கெஸ்ட்டாக வந்து நம்ம இதுதான் போட்டு போகிற மாதிரி இருக்கும். கோட்டு தான் கம்ஃபர்டபுள். ஆமாம், அது எந்த காஸ்டியூம் வந்தால் நல்லா இருக்காது. சரி, அப்போ நான் ரெட்டு வந்துருக்கு, எந்த வந்துருக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இந்த சைஸ் சரியாக இருந்துச்சுன்னா இந்த சைஸில் ரெட் எடுத்துக்கலாம். பேக்கில் கரெக்டாக இருக்குல்ல மதனே? ஷோல்டர் கரெக்டாக இருக்கேன், ஷோல்டர் இறக்கூடாது. சரிங்களா, இங்கே தான் இருக்கிற மாதிரி தெரியுது. சரிங்களா, நான் போட போகிறது இன்னமும் முனிஷே ஒரு 10 நிமிஷம் தான். ஸ்டேஜில் 10 நிமிஷம் தான் போட போகிறோம், அவ்வளோதான். அப்புறம் இறக்கிட்டு வேறு ட்ரெஸ் மாட்டோம், பேசுறதுக்கு மட்டும்தான். ஓகே ஓகே, அது ஓகே. அப்படி கேளுங்க, அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னு இல்லைங்க, நான் அதான் ட்ரெஸ் ஷோல்டர் பத்தில் கை விடுங்க. உங்களுக்கு டைட்டாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்களா? மதன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கடைசியில் நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி எடுத்திருக்கோம். நல்லா இருக்கா பாருங்கள். டிஆர் எஸ்டிஆர் காம்பினேஷன். இப்போ நிறைய பேர் கேட்குறோம், ஸ்டேஜில் ப்ரோக்ராம் வேணும்னா மதன் ஏறுவார், அதுக்கடுத்து நான் போவேன், மதன் என்னை இன்ட்ரோ பண்ணுவார், அப்புறம் ரெண்டு பேரும் ஒரே கலர் ட்ரெஸ்ஸில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா சொன்னார். நல்லா தான் இருக்கும் இல்லையா? ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட் வந்து அப்பா புள்ள டிஆர் எஸ்டிஆர் போது ஏதாவது அவார்ட் ஃபங்க்ஷன் போகும்போது நல்ல ஒரு ஹைலைட்டாக இருக்கும். அதனால தான் ஏன்னா நாங்கள் முக்கியமாக நிறைய ஷோஸ் தான் கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸ் போயிட்டு இருக்கோம். ஏன்னா மற்ற ஃபங்க்ஷனு தெரிஞ்சவங்க ஃபங்க்ஷன்னா பல கெட்டப் போடலாம். பட் அவார்ட்ஸ் போது இந்த மாதிரி போயிட்டு அதிலே ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு அப்படியே அவார்டு வாங்குறது தான் நல்லா இருந்தது. அப்படியே அண்ணன் கிட்ட சொன்னேன், அண்ணனும் சொல்லி கோட் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ டிஆர் அண்ணனுக்கு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டு பேரும் ட்ரெஸ்ஸில் கலக்குறோம், ஜெயிக்கிறோம். தேங்க்யூ.